தமிழ்நாட்டிலே அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை தான் சிறந்த கொள்கை என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்த பள்ளியிலே, அரசு பள்ளியிலே படித்தவர்கள் 6 பேர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்குன்னா இதை பார்த்தாவது 9 பேர் கிடைத்திருக்குன்னா இதை பார்த்தாவது கவர்னர் திருத்திக்கணும். தமிழ்நாட்டில் கல்வித்தரம் இல்லைன்னு சொல்றாரு அந்த குருடர் இந்த 9 பேரை பார்த்து இந்த படத்தை பத்திரிகையாளர்கள் நான் பணிபுரி கேட்டுக்கிறேன். இந்த 9 பேரை தனியாக படம் பிடித்து போட்டு அவர்களை நீங்க அந்த ராஜ்பவன்ல பெண்கள், அதில் இஸ்லாமிய பெண்கள் வரவேற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிற போது ஏழை எளிய குடும்பத்தில் படித்த அரசு பள்ளியிலே படித்தவர்கள் 9 பேர் நீங்க வச்சிருக்கிற கடுமையான நீட் தேர்வை சந்தித்து வந்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டுடைய கல்வி எந்த அளவுக்கு தரமாக இருக்கிறது என்பதை கருத்து குருடர்களாக கண் தெரியாமல் கேஷுவல் லேபரை போல அதை முடித்த பிறகு ஒட்டிக் கொண்டிருக்கிற கவர்னர் புரிந்து கொண்டு இனிமேல் பேச வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்துக்கு பாராட்டை தெரிவித்து இந்த 9 பேர் மிக சிறந்த மருத்துவர்களாக வருங்காலத்தில் வர வேண்டும். அது மட்டுமல்ல, இதெல்லாம் டாக்டராக முடித்த பிறகு இந்த ஊர்ல தான் மருத்துவம் முடிச்சிருக்கோம். காரணம் இந்த பள்ளியில படிச்சுதான் நீங்க கொண்டு போட்டீங்க. இந்த ஊர்கால் தான் உங்களுக்கு வந்து கௌரவிக்கிறாங்க, உங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. படிச்சு முடிச்சிட உடனே எல்லாம் வெளிநாட்டு போயிருக்கு. அதுக்கு காரணம் ஒரு மாணவருக்கு அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு அரசாங்க படத்துக்கு அரசு கல்லூரியில். ஆக ஒரு 5 ஆண்டு காலம் இங்கே படிச்சு பிஜி முடிச்சு ஒரு 8 வருஷம் ஆன உடனே அயல்நாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஊர்லயே இருந்து நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக ஒரு பெருமை இருக்கும். அந்த பெருமையை இந்த மண்ணுக்கு நீங்கள் தேடி கொடுக்க வேண்டும். உங்களை எல்லாம் வாழ்த்தி என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து அதே போல தொண்டரணியும் புறக்கணிக்காமல் நம்முடைய பேச்சுப்பாட்டையை பயன்படுத்தி அவர் நம்ம பேர் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க என்ன தவிர அவரும் நன்றாக வசதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தொடர்ந்து இது போன்ற தொண்டர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர்கள் வருவார்கள். பொறுப்பிலே இருக்கிற அத்தனை பேருக்கு பாராட்டை தெரிவித்து தலைவர் அவர்கள் 15ஆம் தேதி வருகிற போது நிச்சயமா விசாரிப்பார் நெல்லை இப்படி இருக்கிறது. காரணம் நெல்லை பற்றி தான் ஒரு தொல்லையாக இருந்தது. அந்த தொல்லையெல்லாம் போக்குவதற்கு தலைவர் வந்த பிறகு சரியான முடிவு எடுப்பார் என்பதை சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.